நீங்கள் சிஸ்டர்ஸ்லாம் எப்படிங்க மாமா இருப்பீங்க? நீங்கள் லட்சுமி பெரியம்மா, பங்கஜம் பெரியம்மா, எல்லாம் லைஃப் எல்லாம் அவங்க நல்லா தான் இருக்கிறான்னு சொல்லணும். நம்மளை விட மோசமாக இருக்கிறாங்க. இதுக்கு கீழே வேலை செய்யாது, இது நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கிறோம், வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. நம்மலாம் வந்து சீக்கு இல்லாத நல்லபடியாக இருந்தோம். ஆளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தது, ஏதோ வச்சுருந்தேன் நான் வச்சு இருக்கிற வரைக்கும் இருந்தோம். ஏதோ போட்டுக்க துணி கிடச்சிது, உட்காரத்துக்கு வீடு கிடச்சிது. அப்புறம் என்ன வேறு என்ன இன்னும் உணவு உடங்கு உறங்க ஏதாச்சு சோரியமாக இருக்குது. கம்பேர்ட் டு அதர்ஸ் ஏதோ நம்மளும் நல்லா தான் இருக்கிறோம். அதாவது நீ 65 வருஷம் ஃபேமிலியோடு இருந்தாச்சு, ஒய்ஃபு இது சில்ட்ரன் எல்லாம். இனிமேல் இப்படித்தான் இருக்கணும், தனியாக தான் இருக்கணும் அப்படின்னா சரி இருக்கிறோம். நீ எப்போ கூப்பிடுறியோ அப்போ வரோம், அதுதான். ஆனால் நாங்கள் இஷ்டப்பட்ட போது தான் நீ கூப்பிட்டோம், கோயில் சத்துக்கினாங்க. அதுதான், அது முடியாது. நாங்கள் வரப்போது வரோம், நான் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வரோம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அறிவுரை? பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும். கஷ்டங்கிறதே நினைக்கக்கூடாது. சந்தோஷங்கிறதுக்கு நெவர் எண்டிங். இது வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கிறது தான் நம்மளுக்கு மெயின். தட் இஸ் நோ டெர்மினேஷன். இது முடிஞ்சு வச்சு எங்கோர் வந்துச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நோ டெர்மினேஷன். சூப்பர். சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுனால மனசு அமைதியாக இருக்குது. காசு இருந்தாலும் இல்லைன்னாலும் மனசு அமைதியாக இருக்குது. ஒரு நேரம் காசு கிடைக்கிது, ஒரு நேரம் காசு கிடைக்கல. ஆனால் அந்த காசு சேகரத்துக்கு எப்படிறாட்டா, ஒரு குண்டூசியில் ஒரு குயில் போடு அப்படின்னு உனக்கிட்ட சொன்னாக்கா, அந்த குயில் போட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அந்த கஷ்டம் வந்து கஷ்டப்பட்டு அதை தோண்டி குழியில் உண்டாக்கி வச்சு அதில் காசு கிடச்சிது. அந்த காசை எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறது, ஏன் வைக்கணும், பாக்கெட்டில் வைக்கிறதா, மடியில் வைக்கிறதா, இல்லை யாருக்கிட்டா கொடுத்து வைக்கிறதா அப்படிங்கிற அது ஒரு பயம் வருது. காசு இல்லாத வரைக்கும் நிம்மதியாக இருக்குது. காசு வந்தவுடனே ஒரு பயம் வருது. திருப்பி காசு வந்தபோது ஒரு செகண்டில் வந்து ஒரு பலூனில் காற்று இறக்குற மாதிரி ஒரு ஊசியில் குத்துறாங்க, உடனே இறக்கி போகுது. அந்த காசும் பணமும் உன்னுடைய ஒய்ஃபும் ஒரே மாதிரி தான். என்றைக்கு இல்லையோ அன்றைக்கி தான் அதனுடைய அருமை தெரியும். அதாவது காசு இல்லைன்னா ஐயோ என்னடா இன்றைக்கி பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் இல்லைன்னா அவங்கக்கிட்ட சத்தம் சண்டை எவ்வளவோ இருந்திருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது யாருக்கிட்ட போய் சண்டை போட முடியும்? அவங்க ஒரு அறை விட்டு ஓடிப்போம். அந்த பொறுமை அவங்ககிட்ட தான் இருந்தது. அதனால் அந்த அருமை அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதான். காசு இல்லைனாலும் இருந்தாலும் அந்த ஒய்ஃபுங்கிற இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, சாந்தாத்தையை. அதான் 65 வருஷம் இருந்தாச்சு பாப்பா. இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு எழுதியாச்சு. அதனால் இதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்கிறோம், ஒரு கருத்துக்காக சொல்கிறோம். அது வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஒரு சட்டம் சண்டை இருந்தாங்க. லைஃபே கிடையாது. மனுஷனுக்கு பொறுமை வேணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் நீ லைஃப்லேயே வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு ரோட்டில் போகிறோம், ஒரு இது அவன் வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடான், உடனே சத்தம் சண்டைனா ரோட்லேயே கலாட்டாவாயிடும். அவன் தப்பி தவறியோ தெரிஞ்சோ தெரியாமலோ பஸ்ஸில் போகிறவன் காரி துப்புறான், மேலே பட்டுச்சு, என்னடா அப்படி ஆரம்பித்தோம்னா அது பெரிய கிளை. அவனுக்கு 4 பேர், நம்மளுக்கு 4 பேர் வரும். பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படிப்போ
மன்னிக்கிறோங்கிற குணம் இருந்தாலே உயர்வோம். தெரியாது. ம். ஒன்றும் இல்லாமல் அவங்க ஊரில் என் பங்கு என்ன இருந்தது அப்படின்னு சட்டம் பண்ணிக்கிறதால உக்ரைன்லையும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. உஜ்ஜயினிக்கு நாட்டில் இருக்கிற இதெல்லாம் கட்டடமே இடிஞ்சு விழுகுது. ம். அவன் என்றைக்கு நினச்சி பார்த்துருப்பான். ம். எத்தனையோ வருஷத்தில் கட்டடங்கள்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க இந்த இடத்த, மலை மேலேயும் இது மேலேயும். அந்த இடத்துல எப்படி ஆள் போக முடிஞ்சது அப்படின்னு யோசிக்கிறோம். பார்த்தா அப்படியே சரிஞ்சு இறங்குது பில்டிங்கெல்லாம். எதுக்குதான் அப்படின்னு இங்கே கேட்டாக்கா உக்ரைனில் சட்டை உள்ள குட்டியெல்லாம் பைய தூக்கிட்டு நடக்கிறாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ தேவை, உட்காந்து சாப்பிட்றோம், 3 வேளை ஏதோ பிள்ளைங்க இருக்குது பார்த்துக்கிறோம். எந்த ஊர் தான் என்ன, எல்லா ஊருக்கும் நம்ம சொந்தமாக்கிக்க வேண்டியது தான். இருக்கிற இடத்த கரெக்ட். இதுதான் எனக்கு சொந்தம். இருக்கிற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். அவ்வளோதான். உலகத்துக்கு வந்தியா பேச்சுலராகவே இருக்கிறேன்னாக்கா முடியவே முடியாது. அது உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பிள்ளை குட்டி பேர உன்னை வம்சத்தை விருத்தி பண்ணிட்டு கடனாலும் சந்தோஷமாக போ. கடனை வாங்காத, கடனை கொடுக்காதேன்னு கரெக்ட். அது முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறோம். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ.